ஸோ வேர்ல்ட்ஸ் நிமிஷம்லே இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திஸ் இஸ் பாப்பி ப்ளே டைம். இன்றைக்கி பாப்பி ப்ளே டைம் தான் விளாட போகிறோம். இது வந்து கஷ்டப்பட்டு ஏற்றிருக்காங்க, உங்களுக்காக ஏற்றிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாப்பி ப்ளே டைம் தான் விளாட போகிறோம். இது பார்க்கலாம், இது சிரிப்பேற்றுற மாதிரி இருக்கா இல்லைனா கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். போன வாட்டி விச்சு கிரைன்ற ஒரு கேம் விளையாடிப்பேன். அந்த கேமில் வந்து 38 டார்கெட் கொடுத்துருப்பேன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்த இது போடுவேன். நீங்கள் அடுத்த சாப்டர் 2 வேணுன்னா உங்கள் கீழே தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாப்பி ப்ளே டைம் 2 போடலாமான்னு. இதுக்கு வந்து கொஞ்சம் லேக் அது இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 100 கொடுத்துருக்கேன். ஏன் ப்ரோ 100 கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப லேக் ஆகுது. கஷ்டன்றது கூட பிரச்சனை இல்லை, இதில் ரொம்ப லேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டரு நல்ல ஒரு மொபைல்ஸ் இருந்தால் நல்லா ப்ளே பண்ணலாம். பட் இது வந்து லோ அண்ட் டிவைஸு, அதனால் கொஞ்சம் கேவலமாக தான் வரும். அப்புறம் லேக் ஆகுதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவே கட் ஆகிடுது. ஸோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் இது பண்ணி எடிட்டிங் சேர்த்து தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறேன். அதுக்காக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லு காணான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லைக் ஒரு 100 மோட்டிவேஷன். ஓகேவா? சரி வாங்க, இப்போ ரொம்ப பேசாமல் போயிடலாம். 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன், சாரிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1 டைட் குயிஸா? என்னங்க இது பேர் என்ன இப்படி இருக்குது? இங்கே பாருங்களேன், இழிச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, புரியுதுங்களா? இவன் பேர் தான் அந்த டைட் குயிஸ். ஓகேங்களா? சரி வாங்க போய் பார்ப்போம். என்னங்க இது ஒரே பர்பிளாக இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். யாரும் நந்து வரான். யாருக்க இவன்? தலை நீயா? எங்க நம்ம தோனி சாக்க? ஐயோ தலை, உங்கள் பிக் ஃபேன் தலை நீ. ஐயோ என்னங்க பேசுகிறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வாய் தான் செய்கிறாரு. ஸோ இதில் வந்து பேசுகிறது கூட கட் ஆகிடுதுங்க. என்ன சொல்கிறதுனா, கேம் சவுண்டு கட் ஆகிடுது. பட் நான் வந்து விளாடும் போது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார். என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் ஒன்று புரியல. சரி, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாப்பி ப்ளே டைம்னு ஒரு பொம்மையை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த பொம்மை தான் இதா? டேய் இதாடா பாப்பி ப்ளே டைமு? சரி என்ன செய்யுது, ஏதோ லாஜிக்கல் அந்த மாதிரி பண்ணுறானுங்க. இது வந்து இழுத்தா நல்லா பேசுமாங்க. ஸோ பேக்ரவுண்டில் சொந்த தான் மன்னிச்சிக்கிங்க. நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் உட்காண்ட்ருக்கேன். சரி, இது வந்து ஷூ காட்டுது. அந்த ஷூ வந்து பாலிஷ்லாம் பண்ணுறானுங்க. நல்லா தான் இருக்குது. என்னங்க கேம் இது? ஓகே, அது ஏங்க இந்த மாதிரி பொம்மைலாம் ஆதி காலத்தில் விளாண்டு இருந்தேங்க நான். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்போலாம் விளாட்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பாப்பி ப்ளே டைம்னு இந்த பொம்மை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. குட்டி குழந்தைங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாடும். வாட் இஸ் த டைம்? ஓகே பாப்பி. ஸோ இதான் இந்த ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து ஏதோ வந்து பிரச்சனை நடந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பொம்மை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நிறைய வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி தான் அந்த ஃபேக்ட்ரியோட வெளிலுக்கு இப்படி இருக்கும். அப்புறம் ஏதோ வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க. அது என்ன பிரச்சனை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஒரு பேசாமல் சாப்டர் 4 வேறு இருக்குது போல் இருக்குங்க. சரி வாங்க. என்னங்க பிளாக் ஆயிடுச்சு? எங்க பாப்பி ப்ளே டைம்னு டைட்டில் கார்டே இப்போ தான் போடுறானுங்க. மாசாக இருக்குது. ஓகே நைஸ்ரா, சூப்பர். என்னடா பிளாக் ஆச்சான்? ஓகே, என்னமோ வந்து லெட்ரு காட்டுறானுங்க. என்னடா லெட்ரு இது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சரி, நம்ம போயிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகுதுங்க. நான் வந்து உங்களை ஸ்கிப் பண்ணுறேன். என்னடா இது? டேய் என்னடா இது? எங்கள் ஆரம்பத்துலேயே பண்ணிட்டானுங்க போங்க. சரி என்னங்க? ஓ லோட் ஆகுதா? எங்க இது வந்து ஹை கிராஃபிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் செட்டிங்ஸை போய் மாற்றுவோம். அடா பாவிகளா, லோலே இப்படி இருக்குதுங்க. என்னடா இவங்க சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க லோ கிராஃபிக்ஸில் தான் இருக்குது, அதுக்கே எப்படி லாக் ஆகுதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு டிவைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இங்கே வந்து என்ன பண்ணால் இங்கே வந்து இது வந்து பசில் ஆர்ஆர் கேம். அங்கே பாருங்கள், க்ரீனு, பிங்க், அப்புறம் எல்லோ, ரெட்டு. ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டோரில் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பார்த்து வச்சுக்கோங்க. என்னங்க இது இப்படி வேறு இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ப்ரோ இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாகாது போகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பான கணக்கு. இது வந்து விளாடும் போது கஷ்டப்பட்டு திக்கி திணறி
கொண்டு வந்திருக்கேன். அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி காட்டும். பட் அதுக்கெலாம் கணக்கே கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு அது ஃபோனை அழுத்தி பிடிக்கிற மாதிரி தொட்டுன்னு கிடக்குறேன் நான். சரி வாங்க போடலாம். க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. ஓகே, அவ்வளோதான். டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து வாங்க போய் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு கேசட் இருக்குது. இந்த கேசட் எடுத்து போய் டிவியில் கனெக்ட் பண்ணோம். சரி வாங்க போய் டிவியில் கனெக்ட் பண்ணி எதாவது பார்க்கலாம். என்னங்க டான்ஸ் இது? இப்போ நம்ம டான்ஸை பாருங்க. சரிங்க, அவங்க என்ன சொல்கிறானே கொஞ்சம் கேட்போம். சரி, என்னதோ ஜெட் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்கள் கையில் போட்டுக்கொண்டுறான். சரி, இதை போட்டிங்கன்னா என்ன யூஸ்ன்னு தெரியலையே. இதை போட்டிங்கன்னா உங்கள் கையில் 2 ஹேண்ட் இருக்க மாதிரி இதுலேயே 2 ஹேண்ட் இருக்கும். இது வந்து ஒரு டாயின்றான். இது வந்து நீங்கள் இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதாவது தூரத்தில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அது இழுக்க வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றானுங்க. சரி, இது வந்து 2 கை யூஸ் பண்ணி கூட இழுக்கலான்றானுங்க. அப்புறம் இங்கே ஒரு மனுஷன் தலையை பிடிச்சி, ஹேய் என்னடா பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் இது கூட உங்களால் இது பண்ண முடியும்ன்றாங்க. தேங்க்யூ. சரி, அந்த பாப்புலேட்டை அந்த ப்ரீஸா அது வந்துச்சுன்னா தலையை பிடிச்சி போட்டுடலாங்க. சரி வாங்க ரொம்ப பேசாமல் போவோம். சரி வாங்க. இது வந்து இந்த மிஷின் எப்பறம் எடுக்கிறதே? டேய் எதோ எடுக்கிறத சொல்லித்தாங்கடா. எப்படிங்க எடுக்கிறது? ஒன்றுமே புரியலையாடா. அடா போங்கடா டேய். அப்படியே ஏற்றுட்டேன். ஓ, கொஞ்சம் விட்டுருந்தா குடல் பயந்துருச்சுங்க. ஏன்னா இப்போ ஏதாவது கிளிச்சில் ஏதாவது போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடுங்க. கடைசி வரை கிளிச்சில் ஏதாவது எஸ்ட்ரீமாக போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி வாங்க. அடிக்கடி வந்து இந்த ரெக்கார்டர் வேறு கட் ஆகிடும். மன்னிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு லைட்டாக லேக் ஆகுது. ஸோ இது நிறைய லோடிங் வந்து ஆகும்ல இடையில இந்த மாதிரி கை வைக்கும்போது லோடிங் ஆகுதுல்ல. ஸோ இந்த லோடிங் இதுவில் தாங்க நிறைய ரொம்ப நேரம் ஆகின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி தான் காட்டுறேன். சரி, எப்படிடா கேட்டு எப்படா திறப்பாங்க? சரி வாங்க, கேட்டு திறந்துருச்சு. என்னடா அது? டே என்ன கருப்பு கலரில் இருக்குது டேய்? அடா பாவிங்களா. சரி, எதாவது கிளிச் ஆகாமல் இருந்தால் சரிங்க. சரி என்னங்க அது? எங்க அந்த அக்கி பக்கின்னு இங்கே எழுதியிருக்கீல. அவன் வாயை பாருங்களேன், இழிச்சிக்கிட்டு இருக்கு. எவனோ பிடிச்சி இழிச்சி விட்டுக்கிறான். சரி வாங்க, இவன் மண்டையை பிடிச்சிப்போம். என்னடா பிடுங்க முடியல? டேய் நீங்கள் தான்டா சொன்னீங்க. ஏங்க நல்லா போங்காட்டாடுறானுங்க. இவன் மண்டையை பிடுங்கி நல்லா ஃபுட்பால் விளாட்லான்னு இருந்தேன். ஸோ கிராணியில் நம்ம அந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை வச்சு கிராணி மண்டையில் ஃபுட்பால் விளாடுவோமே, அந்தமாரி இவன் மண்டையில் விளாட்லான்னு பார்த்தேங்க. என்ன செய்கிறது? சரி விடுங்க. எல்லாம் அந்தமாரி கேம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, எனக்கு வேறு வந்து பேச முடியலைங்க. அடிக்கடி தொண்டை அடைச்சிக்குது, தொண்டை கட்டிக்குது. இங்கே பாருங்களேன், அப்பவும் சாவி இல்லை. இப்போ அப்புறம் இவன் கையில் வந்துச்சு. மாயமில்லை மந்திரமில்லை. இவன் வந்து ஒரு மாதிரி தின்ஸாக தான் இருக்கிறான். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. சரி ரொம்ப இதுவாகுதுங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தானுங்க கரண்ட்டை வந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்ட்டு. அதுமாரி நீங்கள் கரண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதெல்லாம் நம்பி நம்ம கைக்கு எதாவது ஆகிட போகுதுடா. பார்த்து போவோம். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக இந்தமாரி நான் பண்ணுற மாரி பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, அந்த அக்கி பக்கின்னு இருக்கான்லங்க, அவன் பேர் அக்கி பக்கின்னே சொல்லுவோம். அந்த அக்கி பக்கி பையன் கொஞ்சம் கிட்ட வந்து உஷாராக இருங்க. அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க. ஓகேங்களா. பாருங்க என்னங்க இது ரொம்ப அவ்வளோதான். பவர் வந்து வந்துருச்சு. ஓகே வாங்க போயிட்டு நம்ம அங்கே பாருங்கள் சொல்லி வாய முடியல. இப்போ அந்த அக்கி பக்கி எங்கங்க? சரி, ஏதாவது கிளிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கிளிச்சு தான் நினைக்கிறேன். இந்த அக்கி பக்கி வேறு திடீர் பயமுறுத்துறான். பயமுறுத்துறதில்ல, ஜர்க்கு கூட வைக்கிறான். ஓகேங்களா. சரி வாங்க போகலாம். லாலலா என்னதுங்க அது? பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? ஏங்க அந்த அக்கி பக்கி இங்கே தாங்க போயிருக்கான். அட பாவி, என்னதுடா இது? சி ஏங்க, இப்போ நம்ம இந்த கதவை திறந்து போனால் அக்கி பக்கி வந்துட மாட்டானே? ஓ
அந்த அக்கி பக்கி இல்லைங்க. அட விடுங்க. இந்த அக்கி பக்கிலாம் கிளைமாக்ஸில் தான் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எது பண்ணாலும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பயப்பட வேணாம். திடீர்னு நம்ம பக்கில் எதாவது வந்துட போகிறாங்க. அதில் ஒரு கண்ணு வர வச்சுக்கோங்க. சரி வாங்க. இது பக்கில் வந்து எதாவது ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏதாவது ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா அவ்வளோதான், முதல்லேருந்து பண்ணணும். சில டைம்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேறு இது வேறு ஏற்றிருக்கேன். ஸோ வீடியோ போடணும்ல. சரி வாங்க, இந்த ரெட்டு வந்து கலெக்ட் மொத்தம் வந்து அங்கே கலெக்ட் பண்ணி வைக்கணும். சரி வாங்க, இங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. சரி வாங்க. சரி வாங்க வாங்க போகலாம். இன்னும் வந்து ஒன்று வந்து ப்ளூ கலர் மேலேயே பார்த்துட்டோம். ஸோ இன்னொன்று தான் கண்டுபிடிக்கணும். க்ரீன் கலர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க போய் க்ரீன் கலர் வண்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வண்டி தாங்க காணோம். என்னங்க இது? எங்கெங்க போயிடுவோம் அந்த க்ரீன் கலரு? இன்னும் ஒரு கலர் தான் வேணும். ஸோ சரி வாங்க, நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி தான் காட்டுறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். நம்ம போய்ட்டு இந்த ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கலர் தெரிலங்க. அந்த க்ரீனா எல்லோவான்னு தெரில. ஸோ நம்ம வந்து கலர் தெரியாமல் வந்து இது பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம வந்து ரெட்டை வைப்போம். ஆனால் என்னமோ ஒரு கலர் எடுத்தேன். எல்லோவா க்ரீனாக எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன கலர் எடுத்தேன்? ரெண்டுமே வைக்க முடியலங்க. எந்த கலர் எடுத்தேனே தெரியலையே. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஸோ இங்கே வந்து என்னமோ வந்து வரும். என்ன வரும்னு தெரில. ஏன்னா சரி வாங்க போய் தேடுவோம். டிங் டிங். எவ்வளோ நேரங்க தேடுறது? எங்கடா அந்த க்ரீன் கலரு? முதல்ல க்ரீன் கலரான்னு தெரிலங்க. இருங்க முதல்ல க்ரீனை பார்த்துப்போம். க்ரீனா இல்லைன்னா எல்லோவான்னு தெரில. க்ரீனா எல்லோவா? எல்லோங்க. அட பாவி, இவ்வளோ நேரம் க்ரீனு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனே. ஐயோ, இவ்வளோ நேரம் க்ரீன் கலர் இருக்கிற ஆப்ஷனை போய் தேடிட்டு இருக்கேங்க. ஸோ ஒழுங்காக பார்க்க வேண்டியதான். அப்போயே ஒன்று எடுத்தேன், அது என்னதுன்னே தெரில. அப்போ தான் வந்து சரி வாங்க இங்கே போய் பார்க்கலாம். ஒழுங்காக அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அடப்பாவி, இங்கே வச்சுருக்கீங்களா டேய்? ஏங்க உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக தான் காட்டுறேன். மோஸ்ட்லி தேடுறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். சரி வாங்க, அங்கே வந்து என்னமோ எடுக்குதுங்க. அது என்ன எடுக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னது இது? என்னமோ எத்தனை வருது, என்ன எத்தனை வருது தெரில. கையுங்க. ஓ, நம்மளுக்கு 2 கை கிடச்சிருக்கு. ஓ நைஸ், சூப்பர். சரி வாங்க, இந்த கையை எடுத்து போட்டுக்கலாம். ஏங்க பாப்பி ப்ளே டைம் 4 வந்துருச்சுங்க. ஆனால் அந்த பாப்பி ப்ளே டைம் 5ல் வந்து இந்த அக்கி வைக்கி வந்துருவானா? கிளைமேக்ஸில் தான் வந்து பார்த்தேன். இந்த பாப்பி ப்ளே டைம் 4ல் எப்படி இருந்தாலும் சாப்டர் 5ல் அந்த அக்கி பக்கி தான் வைக்க போகிறாங்க. சரி, இதில் ரொம்ப நேரம் லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கட் பண்ணி காட்டினேன். சரி வாங்க, இதில் வந்து நோ என்ட்ரின்னு காட்டுறானுங்க. அங்கே தான்டா போவோம் நாங்களாம். சரி வாங்க வாங்க உள்ளே போவோம். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, வந்த உடனே லெஃப்ட்டு தான். நம்ம எப்பவுமே வந்து பக்கத்தில் இருக்கிற பாதையில் தான் ஓடணும். சரி வாங்க வாங்க, இந்த வந்து பவர் கொடுக்கணும். சரி வாங்க பவர் கொடுப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. சரி இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, புரியுதுங்களா? சரி வாங்க வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து பவர் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நண்பர்களே எல்லோரும் பவர் கொடுக்கலாம். ஓகே, என்னடா பவர் கொடுத்தா லோட் ஆகிருக்கணுமே. நீங்கள் கரெக்டாக தானே நான் பண்ணேன். நான் பண்ணதில் எதுவும் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த வெள்ளை கலரில் ஏற முடியும். ஏற முடியலங்க. ஓ, இந்த வெள்ளை கலரில் இருந்தால் அது ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஒழுங்காக போய் பவர் கொடுப்போம். இந்த வாட்டி ஒழுங்கா. அட பாவிங்களா, ஏங்க ஒரு சின்ன கேப் நடந்து போச்சு. அந்த சின்ன கேப்பில் அந்த கை வந்து ஒழுங்காக போல இருக்குது. அட போங்கடா டேய், நல்லா பண்ணுறீங்களா? சரி எங்கேயோ இழுத்துட்டு போகிறானுங்க. சரி வாங்க போவோம். ஸோ எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. அந்த அக்கி பக்கி கிட்ட போய் தள்ளி விட்றாதீங்கடா. எனக்கு போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் பண்ணுவானுங்க போல இருக்குது. ஏதோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஏதோ குப்பை விடுற சவுண்டு கேட்குதுங்க. சரியான காமெடியாக இருக்குது. பட் பேக்ரவுண்டில் சவுண்டாக தான் மன்னிச்சிக்கங்க. கேட்குதான்னு தெரில, பேக்ரவுண்டில் சவுண்டு வருதான்னு. ஸோ எனக்கு நல்லாவே கேட்குது. சரி வாங்க. ஓகே சரி, இது வந்து இது ஃபேக்ட்ரியில் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பவர் கொடுக்கணும். எஸ் எல்லாம் எல்லாம் டம்மியாக சொங்கி போன மாரி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் வந்து நம்ம பவர் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி வாங்க போய் மேலே போய் பவர் கொடுப்போம். சரி இங்கே தான் மேலே போகிற பவருக்கு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். லா 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 அட பாவிகளா. சரி சரி வாங்க போகலாம். அங்கே பார்த்தீங்களா பவர் கனெக்ஷன் கொடுக்குறது அங்கே இருக்குது. சரி வந்து அங்கே போனோன்னா இந்த ட்ரே மாதிரி ஒன்று இருக்கா? சரி வாங்க முதல்ல எப்படி இங்கே பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஓகே புரிஞ்சிருச்சுங்க. 2 இது இருக்குது. அந்த 2 இதில் போய்ட்டு பவர் கனெக்ஷன் கொடுத்து அந்த சைடில் போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஸோ இதை முதல்ல இழுக்கணுங்க. இதை இழுத்தா தான் நம்ம அந்த சைடில் போக முடியும். இல்லைனா கீழே தான் விழுந்துருவோம். வாங்க டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு போகலாம். எஸ்கேப் பண்ணலாம். லைட்டாக லேக் ஆகுதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைடில் அப்படி சுற்றி போனோம்னா கண்டிப்பாக வந்து சரி வாங்க இந்த சைடில் போய்ட்டு பவர் கனெக்ஷன் எப்படி கூட என்ன நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப லேக் ஆகுது. ஒரு நல்ல மொபைலாக இருந்தால் டக்கு டக்குன்னு முடிக்கலாம். சரி வாங்க. அட சொல்லி வாய முடியலங்க. அதுக்குள்ளே இந்த மொபைல் அது வேலையை சிறப்பாக செஞ்சிருச்சு. சரி வாங்க மறுபடியும் வந்திருக்கேன். சரி வாங்க டக்கு டக்குன்னு இன்றைக்கி கேம் ப்ளே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம். கிளைமேக்ஸ் சீனில் தான் வந்து அந்த அகி வருமா. அது வந்து மாசாக இருக்குன்றாங்க. சரி வாங்க. ஸோ வந்து இப்போ நான் சுற்றுற மாரி சுற்றுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கை வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ இல்லை தப்பாக சுற்றிட்டேன். இப்படி தான்டா சுற்றணும். நீங்கள் ஒன்றுமே புரியல. சரி வாங்க. இப்போ வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ லைட்டாக கால் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கீழே தான் போய் விழுவோம். சரி வாங்க கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏதோ இந்த சைடில் போய் சுற்றிட்டு அந்த சைடில் சுற்றிட்டு அப்படியே போயிடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஐயோ தப்பாக பண்ணுறேங்க என்னங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி சுற்றிக்கங்க. இப்படி சுற்றிட்டு அந்த சைடில் போய் இப்படி சுற்றணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வந்து 2 பவர் வந்துருச்சு. சரி இப்போ வந்து என்ன பண்ணால் அதில் போய் பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்குற பாக்ஸ் ஏதோ இருக்குது. ஸோ இதில் போய் பவரை கொடுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே கொடுறா பவரை. ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் கூட போடாமல் உட்காந்துருக்கேன். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. அதனால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லை காணணும்னு வச்சுக்கோங்க. ஏங்க போக முடியலங்க. ஏன்டா ஓப்பனாக இருந்த பிளேஸில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஏன் ப்ரோ நீ ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கீங்க கேட்டிங்கன்னா ஃபேன் போட நாய்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து இன்னும் பவர் வந்த மாதிரியே தெரிலங்க. சாரி இங்கே பவர் ஆன் பட்டன் இருக்குது. அப்புறம் நாய்ஸ் வந்தால் டக்கு அது வாட்டர் ஃபேனு. அது வந்து அதில் பெருசாக நினச்சிக்காதீங்க. ஓகே பவர் ஆன் பண்ணுவோமா? ஆன் பண்ணுற பவரை அதுதான் ஆன் ஆயிடுச்சு. எப்போ ஆன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிளிச்சி. சரி வாங்க இதில் வந்து ஒரு பொம்மை, அதாவது ஒரு கேட் பொம்மையோட வந்து பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அடே யாரா நீங்களா? சரி வாங்க. ரொம்ப லேக் ஆகுது, கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து அப்பப்போ கட் ஆகுது, ரெக்கார்டு அப்பப்போ கட் ஆகுது. என்னங்க செய்யுது? லைட்டாக மன்னிச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஓகே நம்ம வந்து இது கேட் பொம்மை ஒன்றுத்தில் போயிட்டு வரோம். ஸோ ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டுவேன். ஓகே எவ்வளோ நேரங்க பொறுமையாக உள்ளே போகுதுங்க. அது ரொம்ப பொறுமையாக போயிட்டு வருது. அங்கே பார்த்தீங்களாங்க லேசரு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நல்லா போட்டு கட்டமாக வருது. ஏங்க உங்களுக்கு தோணுதா யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை? தெரியுதா? இதோ தெரிகிறதா? ஏங்க ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம எங்கே போனாலும் அது பேர் நம்மளை பார்க்குற மாதிரியே தெரியும். இது வந்து எங்கள் ஸ்கூல் லேபில் வந்து ஒரு இது இருக்குங்க, ஒரு ஸ்கெலிட்டான் இருக்கும். ஸ்கெலிட்டான் வந்து இது நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து எங்கே திரும்பினாலும் எங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருப்போங்க. சரி வாங்க கேட் பொம்மை வந்து வந்துருச்சு. இந்த கேட் பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு அக்கி வந்து ஒரு டோர்லேருந்து வருங்க. அந்த டோரில் போய் வைக்கணும். நம்ம எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு பாஸ்வேர்டெலாம் வைக்கிறோமோ இந்தமாரி இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை வச்சுட்டு ஓப்பன் ஆகுங்க. சரி வாங்க போய் வைப்போம். ஓகே இங்கே தான் அந்த அக்கி வரும். ஸோ இதுதான் கிளைமேக்ஸும் கூட. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோடிங் ஆகும். ரொம்ப நேரம் லோடிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஏங்க டோர் வேறு திறக்குது. சரி வாங்க உள்ளே போவோம். இந்த இடத்துல போகணுமான்னு நிறைய பேர் டவுட்டு கேட்பீங்க. இருங்க
கட் ஆகிடுச்சிங்க வீடியோ. சரி வாங்க திருப்பி வந்திருக்கேன். வாங்க போவோம். அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா அக்கி பக்கி. வாங்க வாங்க டக்கு டக்குன்னு போவோம். ஏங்க அது வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. ஐயோ! ஏய் செக்கு. இந்த கிளிச்சான ஃபோனில் எப்படி தான் போகிறேன்னு தெரில. சரி வாங்க வாங்க போவோம். உங்களுக்கு ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் படாத பாடு பட்டுன்னு இருக்கிறேன். ஓகே ஏறுறா. அங்கேருந்து வருதுங்க. சரி ஓடு 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 டக்கு டக்குன்னு ஓடு. இந்த இடம் போக முடியாது. ஏன்னா அந்த வெள்ளை கலரில் இருந்தால் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இடம் இல்லை. முன்னாடி ஓடுறா. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. அந்த அக்கி வக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடு. நோ இந்த இடத்துல ஓரமே ஒன்றுமே புரியல. டக்கு டக்கு எங்கெங்கேயோ போகிறானுங்க. அவனுங்க சொல்கிற மாதிரி நானும் போகிறேன். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குது. ஆனால் அங்கே ஏற முடியாது. கீழே ஒரு குறுக்கு வழி இருக்கா? ஏன்னா அது வெள்ளை கலரில் இருந்தால் ஏற முடியாது. நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஏற முடியாது பார்த்துமே. சரி வாங்க ஏங்க போக முடியலங்க. முட்டை சந்து. சரி வாங்க. ஒழுங்கா போலையோ. எங்க அடைச்சிருச்சு. அச்சோ அங்கி பக்கி வருது. பாவிங்களா தோறங்கடா டேய். அச்சோ ஓடு 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 டக்கு டக்குன்னு ஓடு. ஒன்றும் கிழிச்சுங்க போச்சு. ஓட டக்கு டக்குன்னு வாடா. மை காட் வேற மாதிரிங்க. என்ன மாதிரி கேம்டா இது? இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே. சரி வாங்க. அக்கி பக்கி வந்து டோரை உடைக்குதுங்க. என்ன பண்ணுறது? இந்த இது கீழே தள்ளி விட்டுறலாம். ஏங்க ஸ்டக் ஆகிடுச்சு. இழு டக்குனு வந்துட்டான். அப்போ என்ன மாதிரி கிளைமேக்ஸியா? மை காட் கீழே போகிறான் தெரியுதா? கடைசியில் அக்கி பக்கியோட எண்டு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அக்கி பக்கி வந்து அதாவது சாப்டர் 5ல் வருவான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா கடைசி சாப்டர் 4ல் வந்து கிளைமேக்ஸ் வேறு மாதிரி கொடுத்தான். ஸோ இதில் வந்து இந்த அக்கி பக்கி இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து நல்லா வால்யூமே இல்லைனா ஹெட்செட்டாவது போடுங்க. ஏன்னா அவன் நடந்து வர சத்தத்தை கேட்டு அவன் கிட்ட இருக்கானா தூரமாக இருக்கானு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இதுதான் வந்து அழைச்சிட்டக்காதே. அதான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு தெரில. சரி வாங்க இதான் எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எண்டுனா சாப்டர் 1ஓட எண்டு அவ்வளோதான். ஸோ சாப்டர் 2 போனால் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க. இங்கே வந்து என்ன பண்ணு தெரில. தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கேன். சரி இங்கே வந்து ரொம்ப ரெட் கலரில் என்னமோ இருக்குது. பாப்பி ப்ளே டைம் இங்கே இருக்குது. இந்த பொம்மை இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுலேயே செஞ்சுருக்காங்க இந்த ஃபேக்ட்ரியில். சரி வாங்க அதை ரிலீஸ் பண்ணி விடுவோம். அதுவும் எவ்வளோ நாள் தான் இந்த கூண்டில் இருக்கும். திறந்து விட்றா. ஒரு செகண்ட் ஜெருக்கு விட்டுருச்சிங்க. ஐயோ காதில் வந்து அது எக்ஸட் போட்டு காதை கீஞ்சி போச்சு. அவ்வளோதானா? இது சாப்டர் 1 டைட் கொடு. அவ்வளோதானாங்க? வெற்றி. அந்த இது வந்து காதே கிழிஞ்சிருச்சு. அதுவும் கண்ணை மூடி ஓடி தந்துச்சு பார்த்தீங்களா? அதான் தாங்க முடில. சரி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எத்தனை வாட்டி சொல்கிறான் பாருங்க அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து இந்த கேம் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்கு. பயமுத்துற மாதிரி இருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பசில்லாம் இருக்குது. ஸோ நிறைய பசில்லாம் வந்து செம்மையான ஒரு ஆர்ஆர் கேம்னால் இந்த கேம் நல்லாயிருக்கு. ஒரு இது வந்து எவ்வளோ இதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 அதாவது ஒரு 600 MB இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த கேமு. அப்புறம் 100 லைக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பாப்பி ப்ளே டைம் 2 போயிடலாம். விச் 30 கொடுத்துருங்க. அது சாப்டர் 2 போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுறதுலாம் எதனால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டான இதெல்லாம் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளேயர் கேம்ஸு, ஹாரர் கேம்ஸு, ஸ்டோரி கேம்ஸு, ஃபன்னி கேம்ஸ்னு எல்லாமே வரும் நம்ம சேனலில். அதுவும் விரைவில். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வந்து இதுலேருந்து விட நான் வீடியோ சந்திக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.